சரி, ஸோ இன்றைக்கி ரூல் 1 வந்துட்டு பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரிக்கு வந்துட்டு எங்கெங்கே யூஸ் பண்ணணும், ஏன்னா இதில் வந்து நம்ம அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகும், அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெர்ப் அக்ரிமெண்ட். ஈச் அண்ட் எவ்ரி இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம என்னவாக தான் எடுத்துக்கோன்னா இது கூட சிங்குலர் வெர்பாக தான் எடுத்துக்குவோம். சரியா? ஸோ ஈச் எவ்ரி ரெண்டுமே வந்துட்டு இண்டிவிஜுவல் தனித்தனியாக தான் வந்து குறிக்குது, அல்லது இது வந்து கலெக்டிவாக வந்துட்டு எடுத்துக்கும். அதாவது ஈச்சுங்கிறது ஒவ்வொருத்தரையும் சிங்கிளாக வந்துட்டு குறிக்கும் தனித்தனியாக, எவ்ரிங்கிறது கலெக்டிவாக ஒருத்தவங்களை குறிக்கும். எக்ஸாம்பிள், ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் வெரி டேலண்டட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டேலண்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது ஈச் வந்து குறிக்கும். எவ்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் கலெக்டிவாக, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கலெக்டிவாக வந்து சொல்லுது. ஸோ அப்போது கலெக்டிவாக வந்துட்டு சொல்கிறதுனால இந்த இடத்துல வேர்ப் வந்து என்ன தான் யூஸ் பண்ணணும்னா இஸ். சரிங்களா? அதாவது சிங்குலர் வேர்ப் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒற்றை வினைச்சொல் அப்படிங்கிறத வந்துட்டு யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு வேர்ப் அக்ரிமெண்ட். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி அப்படிங்கிறது வருதுன்னா அது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அல்லது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக குறிக்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வச்சு ஒரு கொஷின். ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் their அசைன்மெண்ட் ஆன் டைம் வித்தவுட் எனி டிலே. ஸோ இந்த இடத்துல ஈச் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு ஈச் அப்படிங்கிறது வந்துச்சுனாவே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஹேவ்ங்கிறது ஒரு ப்ளூரல் வேர்ப், அதனால் அது வந்து தப்பு. அந்த இடத்துல என்ன தான் யூஸ் பண்ணணும்னா ஹேஸ். ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் their அசைன்மெண்ட்ஸ் ஆன் டைம் வித்தவுட் எனி டிலே. எந்த டிலே இல்லாமல் முடிச்சிடணும் அப்படிங்கிறது. இப்போ இதோடைய கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஈச் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாகவும் வந்துட்டு வரும், ஒரு ப்ரொனவுனாகவும் வரும். ஆனால் எவ்ரிங்கிறது அட்ஜெக்டிவாக மட்டும்தான் வரும், ப்ரொனவுனாக வராது. அட்ஜெக்டிவ்னால் என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான், அதுதான் வந்துட்டு அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ ஈச் கேன் டிஸ்கிரைப் எ நவுன். அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஈச் அப்படிங்கிறது, அதாவது அட்ஜெக்டிவ். அதே போல் ஈச் அப்படிங்கிறது ஒரு ப்ரொனவுனாகவும் வரும், அதாவது தனியாக அதுவே வந்துட்டு ஒரு நவுனாகவும் வந்துட்டு வரும். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்ரிங்கிறது ஒன்று டிஸ்கிரைப் பண்ணி மட்டும்தான் வரும். சரிங்களா? தனியாக வந்துட்டு அது என்ன பண்ணாதுன்னா வராது ஒரு ப்ரொனவுனாக. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் வெரி டேலண்டட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டேலண்டட். அதாவது இந்த இடத்துல ஈச் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்கள டிஸ்கிரைப் பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அப்படின்னு. அதே போல் ஈச் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், அந்த இடத்துல ஈச் அப்படிங்கிறது ஒரு நவுனாகவே ஆட் ஆகுது. ஸோ ஈச் இஸ் வெரி டேலண்டட். அதாவது ஈச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து குறிக்குது. அடுத்ததாக எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் வெரி டேலண்டட். எல்லா ஸ்டூடெண்ட்டும் டேலண்டடாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுது. இந்த இடத்துல எவ்ரி ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்டும், அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்கள தான் இந்த எவ்ரி வந்து என்ன பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுது. ஆனால் எவ்ரி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எவ்ரிங்கிறது என்னவா மட்டும்தான் வரும், அட்ஜெக்டிவாக மட்டும்தான் வரும். இந்த இடத்துல எவ்ரிங்கிறது இங்கே என்னவா வந்திருக்குதுன்னா ஒரு ப்ரொனவுனாக வந்திருக்கு. எவ்ரி ப்ரொனவுனாக வராது. சரிங்களா? தனியாக அதை பயன்படுத்த முடியாது, அதான் வந்து சொல்கிறாங்க. ஈச் என்பது பெயர் சொல்லை விவரிக்க பயன்படுது அல்லது தனியாக நிற்கவும் பயன்படுது. ஆனால் எவ்ரிங்கிறது அட்ஜெக்டிவாக மட்டும்தான் வரும், அதாவது பெயர் சொல்லை விவரிக்கிறதுக்காக மட்டும்தான் வரும். தனியாக வந்து என்ன பண்ண முடியாதுன்னா செயல்பட முடியாது. சரியா? ஸோ அப்போது அட்ஜெக்டிவாகவும் வந்துட்டு வரும், ப்ரொனவுனாகவும் வரும் ஈச். ஆனால் எவ்ரிங்கிறது அட்ஜெக்டிவாக மட்டும்தான் வரும், அதாவது ஒரு வேர்டை அல்லது ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி மட்டும்தான் எவ்ரி வந்து வர முடியும், ஈச் வந்து தனியாக வர முடியாது. இந்த இது பார்க்கலாம். ஒரு கொஷின். எவ்ரி ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் இஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் வின்னிங் த மேட்ச். எவ்ரி ஆஃப் த அப்படின்னு இங்கே வராது, ஏன்னா எவ்ரிங்கிறது இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா ஒரு ப்ரொனவுனாக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல என்ன தான் வரணும், ஈச் தான் வரணும். ஈச் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ், அதாவது ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மீன் பண்ணுதா. ஒவ்வொரு டீம் மெம்பரும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுல கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து சொல்ல வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் மீனிங். அதாவது ஈச் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் தனித்தனியாக குறிக்கும். ஆனால் எவ்ரிங்கிறது ஜெனரலாக ஒரு கலெக்டிவாக எல்லாத்தையும் ஒரு குரூப்பை வந்து குறிக்கும். சரியா? ஈச் பர்சன் ஆன் திஸ் எர்த் ஹேஸ் டு டை ஒன் டே. ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் என்னவாக தான் போகிறாங்க, இறந்து போக தான் போகிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறது. எவ்ரி பர்சன் ஐ நோ ஹேஸ் வாட்ச்டு த மூவி. இந்த இடத்துல எவ்ரி பர்சன், எல்லா பர்சனும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பர்சனும் இந்த மூவியை வாட்ச் பண்ணிட்டாங்க.
நான் இப்படி சொல்ல மாட்டேன் தானே, எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பர்சனும் இந்த மூவியை வாட்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த மூவியை வாட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தானே அது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கலெக்டிவான ஒரு மீனிங்கை வந்து தரும் செகண்டில். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலான மீனிங் வந்து தரும். ஈச் ஆஃப் த பீப்புள், ஈச் பர்சன், ஒவ்வொரு மனிதரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரும் அப்படிங்கிறது சொல்கிறத விட ஒவ்வொரு மனிதரும் இந்த ஒரு நாள் இறந்து தான் போக போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுது. அப்போ ஈச் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுக்கு முக்கியத்துவம் தர மாதிரி ஒரு வார்த்தைகள் வருதுன்னா, இல்லை சென்டென்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல ஈச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எவ்ரி அப்படிங்கிறது கலெக்டிவாக, நிறையா பேர்த்த பற்றி கலெக்டிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல எவ்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். ஈச் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் வியர்ஸ் த சேம் யூனிஃபார்ம் டு மெயின்டைன் ஏ சென்ஸ் ஆஃப் யுனைட்டி. சரியா? ஸோ ஒவ்வொரு மாணவனும் அவங்களுடைய யுனைட்டியை காட்டுறதுக்காக சேம் யூனிஃபார்ம் வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுது இந்த வார்த்தை. இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஆனால் இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுதுன்னா யுனைட்டி, எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறது மீன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல ஈச் அப்படிங்கிறத விட எவ்ரி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா அவங்களுடைய யுனைட்டியை கலெக்டிவாக காட்டும். ஈச் தப்பான்னு கேட்டேன்னா ஈச் தப்பு இல்லை, ஆனால் எவ்ரிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு அதை காட்டிலும் இந்த வேர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த மீனிங்கை கொடுக்கக்கூடிய வேர்டாக இருக்கும். சரியா? ஸோ ஒரு கலெக்டிவ் மீனிங்கில் வந்து மீனிங்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை வச்சு ஈச் அண்ட் எவ்ரி எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஈச் அப்படிங்கிறது 2 அல்லது 3 ஐட்டம்ஸ் இருக்குது, அதாவது 2 ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு யூஸ் பண்ணலாம். அது 2க்கு மேற்பட்டு இருக்குது அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் எவ்ரிங்கிறது வந்துட்டு 2 ஐட்டம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரியா? எக்ஸாக்ட்லி 2 தான் இருக்குனாலும் அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? 2க்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எவ்ரிங்கிறது யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹி ஹஸ் புக் இன் ஈச் ஹேண்ட். ஸோ ஈச் ஹேண்ட் அப்படின்னா 2 ஹேண்ட்லேயும் அப்படின்னு தானே அர்த்தம். எவ்ரி ஹேண்ட்னா என்ன அர்த்தம்? எல்லா ஹேண்ட்லேயும் நம்ம சொல்லுவோமா? 2 கையிலையும் வந்துட்டு நம்ம புக்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா கையிலையும் நான் புக்கை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா? ஸோ இல்லை தானே. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணக்கூடாதுனா எவ்ரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஈச் ஒவ்வொரு கையிலையும், ஸோ ஒவ்வொரு கையிலையும் வந்துட்டு புக்கை பிடிச்சிட்ருக்கான் அப்படின்னு இந்த வார்த்தை கரெக்டு. எல்லா கையிலையும் புக்கை பிடிச்சிட்ருக்கானா இருக்கிறது 2 கை தான். அப்போ எல்லா கைன்னு சொல்லும்போது அது மீனிங் தராது இல்லை. ஸோ அப்போ ஈச் அப்படிங்கிறது 2 ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அல்லது 2க்கும் மேற்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எவ்ரிங்கிறது எக்ஸாக்டாக 2 இருக்குன்னாலாம் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. 2க்கும் மேற்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். He was holding a dumbbell in every hand. எவ்ரி ஹேண்டில் பிடிச்சிட்டு இருக்கானான்னு கேட்டால் இல்லை, ஈச் ஹேண்டில் 2 ஹேண்ட்லேயும் பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதான் வந்துட்டு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னென்னா உணர்வு சார்ந்த அல்லது கண்ணுக்கு புலப்படாத பெயர் சொற்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரீசன், ஹோப், ஹாப்பினஸ், சேட்னஸ் இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாதது, உணர்வு சார்ந்தது. இதுமாதிரி உணர்வு சார்ந்த லெட்டர்ஸ் கூட நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா எவ்ரிங்கிறது தான் யூஸ் பண்ணணும், ஈச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தே ஹாவ் எவ்ரி ரீசன் டு பி ஹாப்பி. அவங்களுக்கு நிறையா எல்லா ரீசனும் இருக்குது ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. ஆனால் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, எல்லா ரீசனும் இருக்குது. அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எல்லா ரீசனும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ரீசனும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபீலிங்ஸை சொல்கிறக்கூடியது அல்லது கண்ணுக்கு புலப்படாதது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எவ்ரி மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஈச் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. They have each reason to celebrate their promotion this year. ஸோ இந்த இடத்துல ஈச் வந்து வராது, எவ்ரி தான் வந்துட்டு வரும். ஸோ எவ்ரி ரீசன், எல்லா ரீசனும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா ரீசனும் இருக்குது அப்படிங்கிறதான் அந்த இடத்துல மீன் பண்ணும். சரி, ஸோ இதோட ரூல் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது உணர்வு சார்ந்தது. ஸோ கண்ணுக்கு புலப்படாது, நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கோம், சேடாக இருக்கும் அப்படிங்கிறலாம், அதாவது ரீசனு, ஹோப்பு இதெல்லாம் வந்து கண்ணுக்கு புலப்படாது, நம்ம உணர்வு சார்ந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கூட வந்துட்டு எது தான் வரும்னா எவ்ரி தான் வரும், ஈச் வந்துட்டு வராது. சரியா? ஸோ எவ்ரி அப்படிங்கிறது தான் வந்துட்டு வரும், ஈச் வந்துட்டு வராது. ஓகே ஓகே ஓகே.